ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வந்து எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து ரத்னம். இது டைரக்ட் பண்ணது வந்து ஹரி, ரைட்டரும் அவர் தான். ஸோ இது வந்து சினிமாட்டோகிராஃபி யாருன்னா எம் சுகுமார், அப்புறம் வந்து எடிட் பண்ணது டிஎஸ்ஜே, மியூசிக் பண்ணது நம்மளோட டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ், ஜி ஸ்டுடியோஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஐயங்கரங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பிரியா பவானி சங்கர், விஷால், கௌதம் வாசுதேவ் மேனன், யோகி பாபு, முரளி சர்மா வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு, மெயின் வில்லனாக. சமுத்திரகனி வந்து விஷாலோட கேர்டேக்கராக எம்எல்ஏ பன்னீர்செல்வமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹரிஷ் பரடி, அப்புறம் ராஜேந்திரன், ராஜேந்திரன், விடிவி கணேஷ், டில்லி கணேஷ், துளசி, கணேஷ் வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ், மோகன் ராமன், ஜீவா ரவி, பாண்டி ரவி, அஸ்வின் ராஜா. ஸோ இந்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய பெரிய நடிகர் பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, தமிழ்நாடும் ஆந்திராவுக்குள்ளே பார்டரில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அங்கே வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா, ரோட்டில் வரப்போகிற வழிப்போக்கம், அதாவது டூரிஸ்ட் பஸ்ஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த திருப்பதிக்கு போகிற டூரிஸ்ட் பஸ்ஸெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு, அங்கே இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட அங்கே இருக்க பயணிகள்கிட்ட இருந்து நகை, செயின் எல்லாத்தையும் திருடிப்பாங்க. பணம், காசு எல்லாம், குழந்தை குட்டிலாம் பார்க்குறதில்ல. ஒரு ஈவு இறக்கம் இல்லாத அந்த 3 பேர். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க வந்து இந்த திருப்பதி ஏரியாவிலே வந்து ராயுடு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, பிரியா பவானி சங்கரோட நிலத்தை, அதாவது அவங்களோட குடும்ப சொத்து மேலே ஆசைப்பட்டு காலேஜ் கட்டுறாங்க. ஆனால் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து சொல்கிறாங்க, இந்த நிலம் வந்து எங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு காலேஜ் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க கேட்க, ஸோ பிரியா பவானி சங்கரை வந்து கொல்றதுக்காக அந்த 3 பேர் ராயுடு பிரதர்ஸ் வந்து இறங்குறாங்க. ஸோ அது வந்து விஷால் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ விஷால் வந்து இந்த விஷயத்தில் வந்து குறுக்க வர மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுது. ஸோ அதனால் விஷால் வந்து ஹீரோயினியாக காப்பாற்றினாங்களா இல்லையா, இல்லை இந்த ராயுடு பிரதர்ஸ் அவங்கள வந்து ஒழிச்சு கட்டினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓரளவுக்கு அது என்ன, எனக்கு நம்ம ஓடிடியில் பார்க்கும்போது ரொம்ப போராக இல்லை. ஒருவேளை தேட்டரில் பார்க்கும்போது போர் அடிச்சிருக்குமோ என்னமோ, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சலிப்பு தட்டியிருக்கலாம் ஆடியன்ஸுக்கு. ஸோ என்ன நிறைய பேர் வந்து ரத்னம் படம் ரிலீஸ் ஆன அப்போவே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னாங்க. பட் ஆனால் ஓடிடியில் பார்த்தப்போ எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நார்மலாக போச்சு. ஒரு பரவாயில்ல, ரொம்பலாம் தலைவலி இல்லை, எனக்கு ரொம்ப நார்மலாக தான் போச்சு. ஏன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு ஓடிடி பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். புரியுங்களா? இப்போ தேட்டரில் நம்ம பார்க்கும்போது அது வந்து ரொம்ப மேஜிக்கல், அந்த பெரிய ஸ்க்ரீன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஓடிடி வந்து நம்ம சோஃபாவில் சாஞ்சு படுத்துக்கிட்டு, ஈஸி சேரில் உக்காந்துக்கிட்டு, இல்லைன்னா அப்படியே கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு, இல்லை ஹாயாக அப்படியே படுத்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நமக்கு அது ஒரு சலிப்பு தட்டாமல் இருந்திருக்கலாம். படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக் ஓட்டைகள்லாம் இருக்குது, அதாவது பெரிய பெரிய லாஜிக் ஓட்டைகளாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, விஷாலோட அப்பா அம்மா வந்து வெள்ளையாக இருக்காங்க, ஆனால் விஷால் வந்து கருப்பாக இருங்க. இது வந்து நான் கலரை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல, ஓரளவுக்காச்சும் லாஜிக்காக இருக்கணும். என்ன மாநிறமாக இருக்கார் ஹீரோ, விஷால் வந்து மாநிறமாக இருக்கார், இல்லைன்னா அவங்க அம்மாவை வந்து கருப்பாக காமிச்சிருவாங்க, இல்லைன்னா அப்பாவை கருப்பாக காமிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அது ஒரு லாஜிக் பெரிய மிஸ்டேக்கு. இன்னொரு லாஜிக் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, விஷாலோட அம்மா வந்து பிரியா பவானி இது மாதிரியே இருப்பாங்களாம், அது ஹீரோயினி மாதிரியே இருப்பாங்களாம். அதாவது பிரியா பவானி ஹீரோயினி வந்து விஷாலோட அம்மா மாதிரியே இருப்பாங்க. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி திமிங்கலம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த மீம் வரும் பார்த்திங்கன்னா, இது எப்படி திமிங்கலம்னு, சந்தானத்து மீமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்குள்ள விஷயங்களை வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சூப்பராக வந்து சமுத்திரகனி வந்து நடிச்சிருப்பார். உண்மையாகவே ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமான்னு பார்த்திங்கன்னா, என்ன வேணால்னா இந்த மக்களுக்கு, அவங்களுக்குள்ள மக்களுக்காக என்ன வேணால் செய்ய முடியும். ஒரு எம்எல்ஏ விடுங்க, இப்போ சாதாரண 3வது பெரிய கட்சியாக இருந்தால் கூட, ஒரு ஸ்டேட்டில் 3வது பெரிய கட்சியாக இருக்கலாம், அந்த ஸ்டேட் மக்களுக்காக இறங்கி என்ன வேணால் செய்யலாம். அதுக்கு தேவை ஒரு துணிச்சல் மட்டும்தான். ஸோ அது வந்து இந்த சமுத்திரகனி வந்து இந்த எம்எல்ஏ கேரக்டருக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அது வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்குமோ, தமிழ்நாடு எம்எல்ஏ எப்படி இருக்கணுமோ, அதுவும் பார்டரான ஏரியா, இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனான ஏரியாவில் வந்து அங்கே எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். ஆந்திரா போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு உள்ளே பூந்துருவாங்க.
உள்ளே வந்து விஷாலை கைது பண்ண பார்ப்பாங்க. விஷாலை கைது பண்ண பார்க்கும்போது விஷால் வந்ததுக்கப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் எங்கன்னு அப்போ வந்து ஆந்திரா போலீஸ் வந்து சொல்லும், அரெஸ்ட் வாரண்ட்லாம் இல்லை, அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு பதிலாக துப்பாக்கி கையை காமிச்சு இதுதான் அரெஸ்ட் வாரண்ட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். உடனே எம்எல்ஏவா இருக்க சமுத்திரகனி வந்து டக்குன்னு உள்ளே வந்துட்டு காரில் வந்து அவங்கள ஆளுங்களை கொண்டு வந்து என்ன உள்ளே வந்து ஜோறு காட்டுறோம் பண்ண இஷ்டத்தில் ஐட்டக்கார மாதிரி நீ எஸ்பி கிட்ட பேசணும், ஓன் ஊர் எஸ்பி கிட்ட பேசினா இவர் எஸ்பி வந்து எங்கள் கிட்ட வந்து எங்களோட திருத்தணி எங்கள் ஆந்திரா பார்டரில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற எங்கள் எஸ்பி கிட்ட பேசினா அவர் வந்து எங்களோட டிவிஷனில் இருக்கிற எஸ்ஐ கிட்ட பேசுவார். எஸ்ஐயும் நீயும் தான் இங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பி பேப்பரை காமிச்சிட்டு தான் நீ கொண்டு போகணும். அதுவும் எங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே எங்கள் பார்டருக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு தான் விசாரணை பண்ணிட்டு நீ பாட்டுன்னு போகணும். இப்போ ரொம்ப ஐட்டக்கார மாதிரி அசால்ட்டாக நீ வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரும் இல்லாமல் டக்கு நீ உள்ளே வந்து தூக்கிட்டு போகிறேன்னா அவ்வளோ திமிராயிடுச்சா துணியை ஊற்றி நிற்க வச்சிடும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உண்மையாக ஒரு எம்எல்ஏ அவ்வளோ செய்ய முடியும், தைரியமாக செய்ய முடியும், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவார் ஒரு கட்டத்துக்கு முதல்ல இருக்கிற எல்லா பஸ்ஸையும் அடிச்சு நொறுக்கிடுவான்டா பார்த்துக்கோ அப்படின்னு. செம்மையான சீன் அது. எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அவன் ஊர் மக்களுக்காக அந்த ஆள் தான் நிற்கணும், வேறு யாரும் நிற்பா, அடுத்தவனை வந்து நிற்பான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் செம்மையாக பண்ணியிருந்தேன். எனக்கு உண்மையாகவே இந்த படத்தோட ஹீரோ வந்து சமுத்திரகனி தான். அந்த எம்எல்ஏ கேரக்டர் அந்த மக்களுக்காக நிற்கிற தமிழ்நாடு பார்டர் தமிழ்நாடு எம்எல்ஏனா எப்படி இருக்கணுமோ அப்படி காமிச்சிருக்காப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அது மாதிரி இன்னொரு கேரக்டர் யார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னா இவர் தான். யார்? இந்த ஜெய் பிரகாஷில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யோகி பாபு வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. யோகி பாபு வந்து சொல்லவே வேணாம். ஸோ கேரக்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல, சிரிப்பு வரலனாலும் முடியும். எப்படி சொல்கிறது, படம் வந்து எங்கேயுமே தோய்வாகாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தள்ளி கொஞ்சம் போயிருக்காரு. அவருக்கு அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி முரளி சர்மா வந்து சூப்பராக வந்து அந்த கேரக்டர் பீமராயுடு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம்லாம் வந்து அந்த கேரக்டர்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கார் சேசிங் ஸ்பீடாக போகிறது, அப்புறம் டக்குன்னு இந்த பஞ்சு டைலாக் அந்த இதெல்லாம் இல்லாமல் படம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகுது. 1-2 கிரிஞ்சி சீன்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஹீரோயினி வீட்டில் வந்து விஷாலோட ஜீப்பு வெடித்த உடனே பம்பு செட்டை தூக்கி அடிப்பாருன்னு பார்த்தா ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. அப்புறம் ஹீரோ இன்னொரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வில்லனை போய் அடிக்க போவாருன்னு பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு சோறு தின்ட்டு போகிறாப்புல. அதெல்லாம் வந்து ஒரு கிரிஞ்சி சீன்லாம் 1-2 கிரிஞ்சி சீன்லாம் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, படம் பார்க்கலாம், ஓடிடியில் பார்க்கலாம், ஒரு தோய்வில்லம். பட் அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு எப்படி போர் அடிக்குது அது என்னன்னு தெரில. பட் ஓடிடியில் அப்படியே சாஞ்சிட்டு ஜாலியாக வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பாட்டு வந்து அவ்வளோவா மனசுல நிற்கலை. சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு பரவாயில்ல, 1-2 கிரிஞ்சி சீனை தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே வந்து 1-2 இடத்துல லைட்டாக சொதப்பிருக்கு. பட் ஆனால் அது தள்ளி போகுது ஓரளவுக்கு. கொஞ்சம் வந்து யோகி பாபுவோட காமெடி வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருந்தால் உண்மையாகவே படம் வந்து ரொம்ப நல்லா ஓடிருக்கும். இந்த படம் வந்து பூஜை அப்படின்ற ஒரு படம் வந்து நினைக்கிறேன். ஆமாம், ஹரியும் விஷாலும் நடிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு கூட இல்லை. ஏன்னா அதில் கூட பாட்டெல்லாம் கூட 1-2 பாட்டு கூட நல்லா வந்து மனசில் நிற்கும். இதில் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து ஒன்றும் கெடுபடி ஆகலை, அப்படியே மனசில் அப்படியே அச்சாணி போட்ட மாதிரி நிற்கலை. அது இன்னமும் அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு பார்க்கலாம். 5க்கு வந்து 2.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.